வாகன உற்பத்தியில் இந்தியாவின் தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். புதிய ஆலைகள், தொழிற்பூங்காக்களால் தென் மாவட்டங்களில் தொழில் வளம் பெருகி வருகிறது என்று மகிழ்ச்சி. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி பற்றி விவாதிக்க அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. தூத்துக்குடியில் 16,000 கோடியில் அமைக்கப்பட்ட வின்பாஸ் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை பிரம்மாண்ட ஆலையை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல் கார் விற்பனையை காரில் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 41 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தூத்துக்குடி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,000 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் இருப்பு. தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் உள்ளிட்ட 4 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர். தமிழ்நாடு முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக திகழ்வதாக முதலீட்டாளர்கள் பெருமிதம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை இருப்பதாகவும் பாராட்டு. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தமது வாழ்வையே சமூக நீதிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட பழங்குடியின தலைவர் என்று புகழார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் உடலுக்கு திமுக சார்பில் நேரில் அஞ்சலி. மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்டோர் ஹேமந்த் சோரனை சந்தித்து ஆறுதல். இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக புகார். ஆந்திராவைச் சேர்ந்த 4 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. தொடர்மழை காரணமாக தேனி வைகை அணையின் நீர்மட்டம் 68 அடியை எட்டியது. தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. ரஷ்யாவில் சர்க்கஸ் தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவு. பார்வையாளர்களை கவர்ந்த சர்க்கஸ் கலைஞர்கள் பேரணி. தைவானில் வரலாறு காணாத வகையில் குட்டித் தீர்த்த கனமழையால் மக்கள் பாதிப்பு. சீனாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற்றம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது பாகிஸ்தான்.